வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம பன்னீரும் தயிரும் வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்டான சப்பாத்திக்கு சைட் டிஷ் பன்னீர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப அருமையான இந்த பன்னீர் மசாலா நம்ம சப்பாத்தி, பூரி, பிரியாணிக்கெலாம் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. இப்போ ஒரு 3 தக்காளி எடுத்துகிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க. தோல் உரிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஆறுனது இதை மிக்சியில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பெரிய வெங்காயம் 2 எடுத்து அரிஞ்சிட்டு அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி இது போல் அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. பன்னீர் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு இது போல் சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி அந்த வெங்காயம் விழுது, இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு தனியா பவுடர், கரம் மசாலா, ப்ளெயின் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. அப்புறம் இந்த ரெசிபிக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து தயிர் நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம். பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நெய் ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணது அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பன்னீர் போட்டு லைட்டாக அப்படி ஃப்ரை பண்ணிக்கலாங்க, வறுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் இப்படி வறுபட்டதை நம்ம இறக்கி வச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயும் நம்ம நெய்யும் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஜீரகம் நல்லா பொரிய ஆரம்பித்ததும் நம்ம இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. கூடவே நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தால அந்த விழுதும் இதில் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கின பிறகு நம்ம எல்லா பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ப்ளெயின் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நம்ம 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடலாங்க. கூடவே இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு கர்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துடலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சுருந்த பட்டாணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக வறுத்து வச்சுருந்த பன்னீர் இதில் அப்படியே தூவிடலாங்க. மேலே அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு எறிட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கிடலாங்க. நல்ல டேஸ்டான பன்னீர் மசாலா தயாராகிடும். இது நல்லா சப்பாத்தி, பூரி, பிரியாணிக்கு ப்ளெயின் பிரியாணி கூட ரொம்ப நல்ல அருமையான சைட் டிஷ்ங்க. இப்போ பன்னீர் மசாலா தயாராகிடுச்சுங்க. இதில் கர்டு தயிர் சேர்த்துருக்கிறதால ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருந்தது. இந்த
சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, நான் இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கடைசியாக கட் பண்ண கொத்தமல்லி தழைகள் மேலே அப்படியே தூவிட்டு இறக்கிடலாம். நீங்களும் இந்த டேஸ்ட்டான பன்னீர் மசாலா இதை போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.